வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு பருப்பு உருண்டை குழம்பு தாங்க செய்ய போகிறோம். செட்டிநாட்டு பருப்பு உருண்டை. எங்கள் ஊர் டேஸ்ட்டில் எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, 2 காஞ்ச மிளகா. இதை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 6-7 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இதை மூடி வச்சுடுங்க, நல்லா ஊறட்டும். இப்போ நமக்கு நல்லா ஊறிடுச்சு. இதை தண்ணியே இல்லாமல் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணியே இல்லாமல் எடுத்தாச்சு. இது நல்லா மிக்சியில் நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கலாம். இது கூட நமக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது பருப்பு உருண்டைக்கு தேவையான உப்பு. இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், சின்ன ஸ்பூன் அது. இது நல்லா எல்லாத்தையும் பிணைஞ்சிக்கலாம். இப்போ இது சின்னதாக, ரொம்ப பெருசாக தோணாதீங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் மோல்டாக இருக்கும். ஓரளவுக்கு நல்லா மீடியம் சைஸில் கொஞ்சமாக சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். பாருங்கள், இந்த சைஸில் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். நான் இதே சைஸில் எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். நல்லா கொதி வந்த பிறகு ஆவி வரும்போது எடுத்து வைங்க. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடணும். இதை நமக்கு நல்லா 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இதை தனித்தனியாக எடுத்து வச்சுட்டுங்க. நான் இது செட்டிநாடு பாத்திரங்கிறதுனால துணி போட்டு இது பண்ணியிருக்கேன். நீங்கள் துணி போட்டு இது பண்ணுறது இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஆயில் தடவி அதை மேலே வேக வைங்க. அப்போ தான் ஒட்டாமல் உங்களுக்கு வரும். இப்போ இதை தனித்தனியாக எடுத்துடுங்க. இப்போ தனியாக இது இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு செய்யலாம். அதுக்கு ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி சேர்த்துக்குங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். புளி இன்னும் கூட எக்ஸ்ட்ரா சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்குங்க. நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக ஆயில் நல்லா சூடானது, கொஞ்சம் கடுகு பொரிஞ்சது, கொஞ்சமாக வெந்தயம் எப்பவும் கறியிடக்கூடாதுங்க. கறியிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கசக்க ஆரம்பிச்சிடும். 2 காஞ்ச மிளகா, குண்டு மிளகா சேர்த்துக்குங்க. ஒரு 6 பூண்டு அப்படியே தோலை நீக்காமல், அந்த பூண்டு உள்ளே இருக்க பூண்டு வெளியில் வராமல் நச்சுட்டு சேர்த்துக்குங்க. காரைக்குடி டேஸ்ட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் நான் சொல்கிற மாட்டேன் இந்தளவு சேர்த்திங்கன்னா அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பச்சை மிளகா 1 வகுந்து சேர்த்துருக்கேன். நான் சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ என்னென்னா நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக. அதை அந்த தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டுது. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக
ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் மட்டும், மல்லித்தூள் சேர்க்க வேணாம். இப்போ நம்ம அந்த ஊற வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை ஹையில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ சிம்மில் வச்சு இதை வச்சு மூடி வச்சு நல்லா மூடிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மூடி அந்த புளியோட பச்சை வாடை இதெல்லாம் போயிட்டு அந்த மசாலாலாம் சேர்ற தொட்டிக்கு இது பண்ணிடலாம். இப்போ நம்ம அதுக்குள்ளேயே இதுக்கு வந்து நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சின்ன ஸ்பூன் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு, இதை நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து. இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ நமக்கு நல்லா 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. நல்லா அந்த மசாலா இது பண்ணிவிட்டு ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த தேங்காய் வச்சு சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ நமக்கு நல்லா கொதி வந்துடுச்சு. இதை நல்லா இது பண்ணி விடுங்க. நல்லா கிண்டிட்டு இது நல்லா 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு நல்லா 1 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த பருப்பு உருண்டை வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம். இதை வந்து கரண்டியால் லேசாக கிளறி விடுங்க. நமக்கு கொஞ்சம் ஆறிடுச்சு இந்த பருப்பு உருண்டை, அதனால் நமக்கு உடையாது. கொஞ்சம் ஆறின பிறகு தான் நமக்கு சமைக்க ஆரம்பிக்கணும். இது குழம்பு செய்யும் போது நமக்கு ஆறிடுச்சு நல்லா. இப்போ ஒரு கொதி வந்ததை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அந்த பருப்பு வந்து தண்ணியெல்லாம் இழுத்துக்கும். உங்களுக்கு கரெக்டாக குழம்பு இருக்கும். அப்படி ரொம்ப திக்காக ஆகிடுச்சு, நீங்கள் திக்காக வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிடும்போது நல்லா கொதிக்க வச்சு ஒரு 1/2 டம்ளர் சுடு தண்ணி சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான செட்டிநாடு பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.